கனவில் தோன்றிடும் காசும் பணமும் கையில் கிடைத்திடுமா அப்படின்னு ஒரு பழைய பாட்டு. சில விஷயங்கள் கனவுல ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனா கையில அது சிக்காது, அகப்படாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த செல் உலகம் இருக்கு பார்த்தீங்களா? இந்த 21ஆம் நூற்றாண்டுல நம்ம படுற பாடு, அவஸ்தைகள், அதுக்குள்ளேயே எல்லா உலகத்தையும் அடக்கி, அதுவே இருந்தா போதும். வாழ்க்கைய, குடும்பத்த அதுக்குள்ளேயே முடிச்சிடலாம். Facebook இருந்தா போதும், Twitter இருந்தா போதும், WhatsApp இருந்தா போதும், Instagramமே போதும். அதுவே கிடையா கிடக்கிறது அங்கேயே. அதோட வாழ்க்கைய முடிச்சுட்டா போதுமா? அப்படின்னு சில பேர கேலி பண்றோம், கிண்டல் பண்றோம். நவீன யுகத்துக்கு நீ வரலைல, நீ நவீனமா இல்லைன்னா, உன்னைய விட்டுட்டு இந்த உலகம் எங்கேயோ போயிரும்யா! அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. சில பேர் 21ஆம் நூற்றாண்டுக்குள்ளேலாம் வரமாட்டேன். நான் பழைய மாதிரி தான் இருப்பேன். என்ன புதுமைய கண்டுபிடிச்சுப்புட்ட? Facebookல என்ன இருக்கு? அத நான் வாழ்க்கையில நிஜமா பண்ண போறேன். அப்படின்னு ஒருத்தன் கிளம்புனான். செல்ல தாண்டி லைவா பண்ண போறேன். அப்படின்னு கிளம்புனான். அவன் அனுபவத்த சொல்றான் பாருங்க. இப்போ வந்து முகநூல் அப்படிங்கிற மாரி இது தெருநூல். நான் வந்து என்ன பண்ணேன், அப்படியே தெருவுல நடந்து போக ஆரம்பிச்சேன். என் முகத்த காமிச்சுக்கிட்டே போனேன். பார்க்குற முகங்களெல்லாம் பார்த்து ஹாய் சொன்னேன். நான் காலையில என்ன சாப்பிட்டேன், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன், சாயந்தரம் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னு போட்டேன். அப்புறம் எங்க வீட்டாளரோட புகைப்படங்கள்லாம் எடுத்து போட்டேன். அப்புறம் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணேன் அப்படிங்கிறத புகைப்படம் எடுத்து போட்டேன். ஹோட்டலுக்கு சாப்பிட போகும்போது என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் புகைப்படமா எடுத்து, அத அவங்க முன்னாடி காமிச்சுக்கிட்டே போனேன். எல்லாரும் திரும்ப திரும்ப அவங்களும் அவங்க செஞ்சதெல்லாம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. முகநூல் பாருங்க தெருநூலா அப்படி வந்துகிட்டு இருக்கு. அதில தம்ஸ் அப்லாம் போட்டேன். அவங்களும் போட்டாங்க. அப்படியே லைக்ஸ் போட்டாங்க. நானும் லைக்ஸ் போட்டேன். அப்படியே ஜாலியா அப்படியே வந்துகிட்டே இருக்கோம், வந்துகிட்டே இருக்கோம். இதில ஒண்ணும் வித்தியாசம் ஒண்ணும் இல்லையே! செல்லுல பார்க்குற Facebookக்கும் நான் லைவா பண்றதுக்கும் ஒண்ணும் வித்தியாசம் தெரியலையே! இப்ப கூட பாருங்க, எனக்கும் இப்ப 4 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. தெருவுல நான் இறங்கி அப்படி போக ஆரம்பிச்சேன்னா, 4 பேர் என்னைய ஃபாலோ பண்றாங்க. 2 பேர் போலீஸ்காரவங்க, 2 பேர் பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட்டு, ஒருத்தர் வந்து சைக்கியாட்ரிஸ்ட். அப்படி ஃபாலோ பண்ணா என்ன ஆகும் பாருங்க. லைவா இருக்கும்போதே இந்த பாடுன்னா, செல்லுக்குள்ள இவ்வளோ வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்குமே, இதெல்லாம் எங்க போய் விடும்? அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.